ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்னும் ஜாஸ்வா சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, கால் ஆஃப் டியூட்டி மொபைல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நான் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் மாஸ்டரை தான் அடித்து வச்சுருந்தேன். இப்போ அதை தாங்க ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. மாஸ்டர் 3 என்னமோ அடித்து வச்சுருந்தேன். நம்ம சேலஞ்ச் என்னென்னா, அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலை வந்து ஸ்கின்னை மட்டும் எடுக்கிறதா நம்ம சேலஞ்ச். ஓகே மக்களே, இன்றைக்கி வெறியாக இருக்க போது மக்களே கேம் பிளேலாம். நான் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நான் வந்து எல்லாத்தையும் கிளைம் பண்ணி வச்சுருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஆட பார்க்குறேன். ஆனால் நான் இதை சூப்பராக ஆடுவேன். கொஞ்சம் ஃப்ரீ ஃபயரோட இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். லோடாகி விளையாடி போகிறது தான் கொஞ்சம் கஷ்டப்படும். லோட் ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் ஹோம் அடிச்சு விட்ற மக்களே. மாஸ்டர் 4 இருக்கேன். இந்த சிக்கிள்டேன் ஸ்பேரு இந்த ஸ்கின் எடுக்கணும் எனக்கு. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எடுக்க போகிறேன். கிராண்ட் மாஸ்டர் 3 to climb. இது என்னதுன்னு பார்ப்போம். அங்கே இப்போ வந்துடுங்க. கொஞ்சம் கன்றாவே தான் இருக்குது, இருந்தாலும் ஓகே தான். நான் நினைக்கிறேன் இது ரேங்க்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ரேங்க்டு இல்லையான்னு தெரியலையே. வெளியில் போயிட்டு பார்ப்போம் மக்களே, ரேங்க்டு இல்லையான்னு. யார் அடிக்கிறா? என்னையா இது? எதிரையா இருந்து ஸ்டார்ட் பண்ணி விடுது? அவ்வளோதாங்க, 2 கில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஐயோ, டாப் அப் பிடிங்கலாம் இருக்கானுங்க மக்களே. இந்த டாப் அப் பிடிங்களோட தான் கொஞ்சம் சர. அது அவனுங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கிற மாதிரி பீத்திக்கிடுவானுங்க. அதான் கொஞ்சம் இதாக இருக்கும். நான் எங்கே ஏறி இருக்கேன்னு பார்த்தீங்களா? இதுலேருந்து இப்படி ஏறலாமா? ஏற முடியாது. முடிச்சிட்டாங்க மக்களே. நான் இப்போ தான் தொடங்கினேன், அதனால தான் இப்படி இருக்குது. பாதியில் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டானுங்க எல்லாம். இனி பாருங்க நான் எப்படி ஆடுறேன். டேய், நான் இதுக்கப்புறம் எவ்வளோ அடிக்கணும்னு சொல்லுங்கள் மக்களே, நீங்களே சொல்லுங்கள். அந்த மூலையில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்திருக்கான். நான் என்னன்னு பண்ணேன்? இப்போ எனக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் என்னன்னா, ஒருத்தன் ஹெட்ஷாட் வச்சு க்ளோஸ் பண்ணேன். இன்னொருத்தன் என்னன்னா என் முதுகு பின்னாடி இருந்து அடிச்சிட்டான். என்னையா இதுக்கு மேலே ஏற முடியல? அவன் யாருனா, நான் யாரில்? எங்கே இருந்துடா அடிக்கிறான்?
எங்கேருந்து அடிக்கிறானு கூட தெரிய மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, நான் இதை வச்சுட்டு வேணா போய் பார்த்தேன். எப்படி அடிச்சிருக்க மாட்டேன். நேடப்பட்டு கொண்டுட்டாங்க. இன்னுமே நம்ம இதில் தாங்க இருக்கோம். 58. முடிச்சிட்டானுங்க. எனக்கு இந்த மேட்ச் பாதியிலே தொடங்கிருந்தேன். என்னத்த பண்ண? இன்னொரு மேட்ச் போவோம். அந்த மேட்ச்சில் நான் யாருன்னு காணிக்கிறேன். இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, ஓப்பன் பண்ணி வைப்போம். ஒன்றும் கிடைக்கல. டெர்மினலில் போடும். இது ஹைரோட்டில் தாங்க போய்விடும். கன்ஃபார்ம் இல்லை, ஹைரோட்டு, கண்டூர் ஹைடவுட். ஆனால் இது செமையாக இருக்கும் தெரியுமா, இந்த கண்டூர் ஹைடவுட்டு. இதில் நம்ம மற்ற கொரிலா மட்டும் கிடச்சிட்டுங்களே, எக்ஸ்3 கொரிலான்னு நினைக்கிறேன். எக்ஸ்3 கொரிலா மட்டும் கிடச்சிட்டுனா செட்டாக இருக்கும் இல்லை. இதில் எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிடுவானுங்க. நம்ம எக்ஸ்3 கொரிலா வச்சுட்டு அழுத்த வேண்டியதான், கட்ட 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 கட்டணும். இதுக்கு இந்த இதுதாங்க செட் ஆகும். சில பேர் ஆர்பிடி எடுத்துகிட்டு வரானுங்க. ஆர்பிடி தான் கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். ஆர்பிடி ப்ரோ எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளை பிடிச்சா இருப்பானுங்க. அதுதான் தலைவலியாக இருக்கும். பாருங்களேன், நம்மளுக்கே ஷூட் பண்ணக்கே இடம் தர மாட்டேங்கான். பார்த்தீங்களா என் கேம் பிளே? இது நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். இனி இது டெப்ளாய் பண்ணிவிட்டு என்ன திரும்ப பண்ணணும், இதை ஆக்டிவேட் பண்ணி விட்றணும். இனி என்ன பண்ணணும்னா, இந்த வீட்டுக்கு கிட்ட இந்த சைடில் பண்ணிக்கணும். இந்த சைடு தான் நிறைய பேர் வருவானுங்க. எப்படி மேலே இருக்கானுங்க. இதுக்குள்ள மேலேயும் போக முடியாதுன்னு தலைவலி. இந்த வந்துட்டானுங்க. எப்படி நம்ம தாங்க
முடிச்சு விட்டுட்டானுங்களா. இனி என்ன தெரியுமா பண்ணணும், இந்த இதுக்கு மேலே ஏறிட்டு இங்கே கொண்டு இறக்கி விடுது. நீ மறுபடியும் இங்கே வந்து வெயிட் பண்ண. K9 இறக்கும். முடிச்சு விட்டானுங்க. இனி அவனாவது மண்டே லைட்டாக வெளில காணிச்சாலும் சுற்றுறான். அவ்வளோதான். நம்ம செல்லக்குட்டி இனி பார்த்துக்கணும். நம்ம இனி என்ன பண்ணணும்னா பஞ்சை மட்டும் எடுத்துகிட்டு இப்படி உள்ளோடி போகணும். என்னடா ஒருத்தனே காரணம் இந்த இருக்கான். தம்பி சாவு. எங்கேயாவது வருவானுங்க. இங்கே வெயிட் பண்ணிட்டா போதும். இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இந்த வந்துட்டான். ரெண்டு பேரை போட்டாச்சு. இனியும் வருவானுங்க. வந்து தான் ஆகணும். எங்கே போனானு ஒருத்தனே காணல. நம்ம இங்கே தான் இருக்கணும். ஏன்னா திடீர்னு வருவானுங்களா. இந்த வந்துட்டாங்க. ஐயோ கொண்டுட்டானே. பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. மறுபடியும் இதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ரஷ் பண்ணணும். ஐயோ இதுக்கு மேலே நான் என்னையா கிட்ட போகணும். மக்கள் ஆனால் கடைசி இதுக்கு போயிட்டானுங்க. ஐயா அவ்வளோதான் மச்சான். அவன் கரெக்டாக போனால் அடித்தான். நான் பின்னாடி கவனிக்கவே இல்லை. எங்கே தான் இருந்தோம். டேய் ஓடணும். அது என்னன்னு தெரில. ஓடான்னு தான் நினைக்கிறேன் அது. சரி நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போவோம். சமனாகலாம். வெயிட் பண்ண எப்படி வருவான். கன்ஃபார்ம் வருவான். சூப்பராக ஜெயிச்சிட்டோம் மச்சான் ஒரு மேட்ச். நம்மளை போல் எவனால் ஆட முடியுமா சொல்லுங்களேன். 2414 இங்கே லேஅவுட்குள்ளே போயிட்டு இது சும்மா போயிட்டு நம்ம பஞ்ச் இருக்கும் பாக்ஸிங் இந்த இருக்கும்.
இதுக்கு எப்படியும் கேமோ ஒன்று ரெடியாக இருக்கும். 3 கேமோ. ஓ ரைட். ட்ராகனும் ஒன்று தான் இருக்குது. ஆனால் இந்த கேமோ செம்மையாக இருக்குதா. ஒன்றுக்குள்ளே போ, இந்த இது போ, கன்ஸ்மெட்குள்ளே போ, கேமோ போ, ஸ்பெஷல் சீசனலுக்குள்ளே போ, ஓகே பண்ணிக்கோ. இந்த இதுக்கு பதிலாக இது என்னது வால்ட், இது என்ன பார்ப்போங்க மக்களே. பதினாறு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது வேண்டாங்க. இதுதாங்க நம்மளுக்கு வேணும். ஸ்டார்ட் பண்ணி விட வேண்டியதான். கிராஷ் நல்லாயிருக்கும் ஹெட் பாயிண்டில். இது ஹெட் பாயிண்ட் கிராஷ் நல்லாயிருக்கும், சமிட்டும் நல்லா தான் இருக்கும். சமிட் என்ன பிரச்சனைனா ஒரு இது இதுவே இருக்கட்டும். ஏன்னா இதுதான் நமக்கு தேவை. அங்கே தான் போய் ஆகணும். இப்போ அங்கே போகிறது பிரச்சனை இல்லைங்க. அவங்க 1008 பேர் நிற்பான். நம்மளும் வந்த அடுத்த செகண்டே போட்டு தள்ளிடுவானுங்க. இங்கே போச்சு. இதை குதி 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 அவ்வளோதாங்க. குதிச்சிட்டோன்னா இது கொண்டு போய்விடும். நம்ம லாங் ரேஞ்சிலேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பார்த்துட்டு வரேன். லே அவுட்டை மாற்ற முடியுமான்னு பார்ப்போமா? சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம நார்மலுக்குள்ளே வச்சுருவோம். தெரியும். இதில் உட்காந்துரும். எவனாவது வந்தாலும் டக்குன்னு அடிக்கிறது மாதிரி இருக்கும். உள்ளாடி எப்படி வரும்? 2 பேர் வந்தால் 2 பேருக்குமே போட்டு தள்ளியாச்சு. எப்படி இந்த சைடில் இருந்து ஒருத்தன் வருவான், கன்ஃபார்ம் வரும்.
நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை, நம்மளுக்கு அந்த ஸ்லைத்து தான் முக்கியம். இங்கே தானே ஒருத்தனை காணல. ஏங்க இவனுங்க ரொம்ப பண்ணுறானுங்க. ஓ, என்னம்மா ஷாட் அது, வெறியானலாம் இருந்துச்சு அது. எங்கே சீக்கிரம் போனுங்க, அவனை இப்போ க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. அப்படி போகுமா, போயிடுச்சு. இது இருந்தால் முடிஞ்சாச்சு. நம்ம ஹெலிகாப்டரை காணுவாங்க. நம்ம ஹெலிகாப்டர் தான் ஆயிடுச்சு. எவனா சுட்டு தெரிய பண்ணா இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், அவ்வளோதான். ஜெயிச்சிட்டோம்டா. சரி மக்களே, அடுத்த வீடியோவில் சூப்பராக பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் என்ன
எவ்வளோ ரேங்க் ஏறி இருக்குன்னு பார்ப்போம் மக்களே. என்னையா நான் இதில் இல்லை, 10 அடிச்சேனையா. ஓ 4 இடத்துல போட்டு வச்சுக்கோணுங்க லூசுங்க. ஐநூற்றி 59 வரைக்கும்